திருமதி எம்எல்ஏ தாமஸ் படைப்பாளை 2020 பேருடைய வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் போட்காஸ்ட் தொகுத்து வழங்குவதனால் நாங்கள் சுடுக்கி இது எபிசோட் நம்பர் 64. இது எப்பயும் போல ஒரு ஸ்பெஷல் எபிசோட் தான். சாந்தோம் டுமிங் குப்பத்துல இருந்து குழந்தைகள் பார்லிமெண்ட்ல மினிஸ்டர்ஸ் எல்லாமே இப்ப கதை சொல்ல போறாங்க. சோ கதை கேட்க போலாமா? கடல் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரையுமே நம்ம மீனவர்கள் தானே கூப்பிடுவோம். ஆனா மீனவர்கள் இப்ப கூப்பிடக்கூடாது, அவங்கள மரியாதையை கூப்பிடணும் அப்படின்றதுனால இப்ப கடலோடிகள் அப்படின்றத நம்ம புதுசா கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க. கடலோடிகள் அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆணில இருந்து பெண்ணா மாறினவங்களையோ பெண்ணில இருந்து ஆனா மாறவங்களையோ நம்ம தப்பு தப்பா கூப்பிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ நல்லா அதாவது கரெக்டா கூப்பிடுறோம் இல்லையா? அவங்களுக்கும் மரியாதை கொடுத்து நம்ம அவங்களையும் ஒரு சிட்டிசனா மதிச்சு கூப்பிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரிதாங்க இதுவும் அவங்களையும் நம்ம மதிக்கணும் அப்படின்றத கடலோடிகள் அப்படின்னு சொல்றோம். வாங்கங்க கதை கேட்க போலாமா? இப்ப கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? பேரு ருத்ரா. அவங்க 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு விளையும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க. நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பா வாழ்த்தி வரவேற்போம். எப்படின்னா கதை கேட்டு வாங்க கதை கேட்க போலாமா? என் பேரு ருத்ரா. நான் டுமிங் குப்பத்துல இருக்கேன். ரூட் சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்டால தான் நான் இப்ப பேசுறேன். நான் ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். அது என்ன கதைனா நம்ம நல்லது செஞ்சா நம்மளுக்கு எப்படி நல்லது நடக்கும் அந்த மாதிரி ஒரு கதை. இப்ப ஒரு ஏழை பொண்ணு இருக்கா. அந்த ஏழை பொண்ணு ரொம்ப கஷ்டத்துல இருந்ததுனால சாப்பாடே இல்லாம இறந்து போயிட்டா. அப்ப அந்த சாவகாலி கடவுள் சொல்றாரு, ஒரு 3 தேவதைகளை அனுப்புறாரு. இந்த ஏழை பொண்ணு நீங்க சொர்க்கத்துக்கு கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 3 தேவதைங்க அனுப்புறாரு. அந்த 3 தேவதைங்களும் வராங்க. அப்போ அந்த 3 தேவதைங்களும் அந்த பொண்ணு கிட்ட வரும்போது அவங்களுக்கு ஒரு ஞாபகமா வருது. அப்போ அந்த முதல் தேவதைக்கு ஒரு ஞாபகம் வருது. போன ஜென்மத்துல ஒரு சின்ன பூனையா பிறந்துருக்கு அந்த ஒரு தேவதை. அப்ப அவள் ஞாபகம் வருது. அவ ரொம்ப கஷ்டப்பட்டு மழை நடுங்கிட்டு இருக்கா. அப்பதான் அந்த ஏழை பொண்ணுதான் அந்த குட்டி பூனையை காப்பாத்தி கூட்டிட்டு வளர்க்குது. அப்ப ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த காசு இல்லாம அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்கும் போது அந்த பூனைய ஒருத்தர் எடுத்துட்டு போயிடுறாரு. அந்த பொண்ணு ரொம்ப ட்ரை பண்றா, அவளால எடுக்க முடியல, அந்த பூனைய வாங்க முடியல. அதனால அந்த பூனை அந்த பொண்ணு அப்படியே கஷ்டப்பட்டு அந்த அவர்கிட்ட வாங்கிட்டு வர அந்த பூனைய. அந்த பூனைக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. அப்படி இருந்தோம் அடிபட்டு இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அந்த பொண்ணு கஷ்டத்துல அந்த பூனைய வளர்க்குறா. வளர்க்கும் போது ரொம்ப நாள் ரொம்ப சந்தோஷமா தான் வளர்க்குறா. அது அப்படியே அந்த பூனை நோய் இறந்து போச்சு. அதனால ரொம்ப கஷ்டப்படுறா. இன்னும் அப்புறம் 2வது ஏஞ்சல் பீட்டர் மாதிரி ஞாபகம் வருது. அவ போன ஜென்மத்துல ஒரு சின்ன பொண்ணா பிறந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்ல. அதனால அவளும் ரொம்ப கஷ்டத்திலே இருக்கா. அப்போ இந்த பொண்ணு பார்த்து அவன் பசியில இருக்கிறத பார்த்து ரொட்டி தரா, அவளுக்கு கஷ்டத்துல இருந்தா பரவாயில்லன்னு. அந்த பொண்ணு பார்த்தா தங்கச்சி மாதிரி பாசமா வளர்க்குறா. அந்த பொண்ணுக்கும் ரொம்ப நாள் கழிச்சு நோய் இறந்து போயிடுறா. அப்பயும் அவ ரொம்ப கஷ்டப்படுறா, அந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கே அந்த பாட்டிக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அதனால அந்த பாட்டிக்கு சாப்பாடு தர முடியல, இவளால சாப்பிட முடியல. அதனால அவன் என்ன பண்றானா, அந்த பாட்டி சொல்றாங்க, நான் கண்டிப்பா என்னால இருக்க முடியாது, நீ நிம்மதியா இரு சொல்லிட்டு அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அந்த பொண்ணு அதனாலே அது கஷ்டத்திலேயே அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. அதை பார்த்து அந்த சாவோட கடவுள் ரொம்ப மனசு இறங்கி, இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காளே, இந்த பொண்ணையும் யார்த்த நம்ம இன்னும் கஷ்டப்படுத்த கூடாது, இது ரொம்ப பாவம்னு நினைச்சு அவங்க 3 பேரு கூட அந்த 3 பேரையும் மறுபிறவை வச்சு அந்த பொண்ணையும் மறுபிறவை வைக்க செய்யறாரு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம ருத்ரா ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க நம்ம என்ன செய்யறோமோ அது பொண்ணு அந்த 3 பேர் அந்த மாதிரி வச்சு அழகா கதை சொல்லியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. கேட்கறது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போதான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஸ்பாட்டிஃபைல பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்கள் நெக்ஸ்ட் யாருக்க சொல்கிறான்னு கேட்போம். வாங்க இப்போ கதை சொல்ல போகிறது யாருன்னு தெரியுமா? பேரு ஆண்ட்ரியா. அவங்க ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்கு கதை, ரொம்ப பெரிய கதை வேற. வாங்கங்க நம்ம கதை கேட்க போகலாம். என் பேர் ஆண்ட்ரியா. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்க நம்ம சாந்தோம்ல இருக்க ரூட் சில்ட்ரன் பார்லிமெண்ட்ல இருந்து பேசுறேன். நான் வேலை வாய்ப்பு துறை அமைச்சரா இருக்கேன். நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையில
ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து சின்ன வீட்டுல தான் இருக்காங்க. அந்த பாட்டிக்கு வந்து ஒரு பிள்ளை இருக்காங்க. அந்த பாட்டியோட பையன் வந்து அந்த பாட்டி கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணி அந்த பையனை படிக்க வச்சு அவரை வேலைக்கு அனுப்பிச்சு இப்ப வந்து அவர் கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப அந்த ஒய்ஃபோட வீட்டுல தான் அந்த பையன் இருக்காரு. இப்ப பாட்டியும் அங்க கூட்டின்னு போயிடுறாங்க. கூட்டின்னு போன உடனே ஒய்ஃப்க்கு வந்து இந்த அம்மாவை பிடிக்காது. அதனால வந்து இந்த பாட்டியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதா வந்து அவங்களோட நோக்கம். அதுவும் இல்லாம அதாவது இந்த பாட்டியை எப்படியாவது சாவடிச்சிடணும் அப்படின்றது வந்து அந்த பாட்டி பேர்ல வந்து நிறைய சொத்து இருக்கு. அதனால வந்து அந்த ஆசையில இவங்க இப்பெல்லாம் பண்றாங்க. இது வந்து ஒரு நாள் வந்து அந்த பையன் வந்து ஊருக்கு போகணும். வேலை வந்து வெளியூர்ல இருக்கிறதுனால அந்த பையன் ஊருக்கு போய் ஆகணும். அதனால இந்த பொண்ணு அதாவது அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஊருக்கு போகணுமா, என் அம்மாவை நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படி சொல்றாங்க. அப்ப இந்த ஒய்ஃப் வந்து அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி சரி சரி அப்படி சொல்லிட்டு பேசுறாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் போன உடனே அவங்க ஹஸ்பண்ட் பாயில சொல்லிட்டு அவங்க அம்மாவை பாத்துக்கலாம் சொல்லிட்டு போறாங்க. போன உடனே என்ன பண்றாங்க, இந்த ஒய்ஃப் எல்லா வேலையும் அந்த பாட்டியை தான் வாங்குறாங்க. இந்த ஒய்ஃப்க்கு வந்து ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு. எல்லா வேலையும் இந்த பாட்டியை தான் வாங்குறாங்க. இந்த பாட்டி வந்து சரி என்ன பண்றது, என் பையன் வேற இல்ல, செஞ்சுதான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு இந்த பாட்டியும் மன கஷ்டத்தோட செய்யறாங்க. அப்படியே செஞ்சுட்டே இருக்கும்போது பாட்டிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியாம ஆயிடுது. உடம்பு சரியாம ஆனோடனே பாட்டி வந்து என்னால முடியலமா அப்படி சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து ஆஸ்மா இருக்கு. அவங்களால முடியல அப்படி சொல்லும் போது திடீர்னு வந்து ரொம்ப மூச்சு இழுக்க ஆரம்பிச்சுது. அதனால ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போவா இல்லாம அவங்க அதாவது ஏதோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டுல இருந்து அவங்க ரோட்ல யாரையோ பார்த்திருப்பாங்க. அவங்க வீட்டுக்கார சைட்ல இருந்து அவங்கள பார்த்து அவங்கள ரோட்ல விழுந்துட்டு இருப்பாங்க மூச்சு திணறால. அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைலாம் வாங்கி கொடுத்து வீடு எங்க கேட்டு வீட்டுல வந்து விட்டு போறாங்க. ஆனா இந்த மருமக வந்து கண்டுக்காம சரி வெளியே படு அப்படி சொல்லிட்டு அவங்க பாப்பாவுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வெளியிலேயே படுக்க வைக்கிறாங்க. வெளியிலேயே திண்ணையிலேயே படுக்க வச்சுறாங்க. அவங்க வந்து செம்மையா கொசு கடிக்கும். அந்த பாட்டி மாத்திரை சாப்பாடு எதுவுமே அவங்களுக்கு சரியா போட மாட்டாங்க. சாப்பாடு வந்து அவங்க வீட்டுல ஒரு டாக் இருக்கும். அந்த டாகுக்கு வைக்கிற தட்டுல தான் அந்த பாட்டிக்கும் வச்சு கொடுப்பாங்க. அந்த பாட்டி வந்து என்ன பண்றது, வயிறு பசிக்காக அவங்களும் அதை சாப்பிட்டுறாங்க. அப்போ ஒரு நாள் வந்து அவங்க பையன் ஃபோன் பண்ணி எங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும் போது நல்லா தான் இருக்காங்க, எங்க அம்மாவை நான் பார்க்கணும், வீடியோ கால் பண்ண அப்படி சொல்லும் போது அவங்க வந்து மனசாட்சியெல்லாம் கடவுள் வெளில வந்து புது புடவெல்லாம் அந்த பாட்டிக்கு எடுத்து கொடுத்து கட்ட சொல்லி அந்த பாட்டியை உட்கார வச்சு நல்லா பொட்டு பூலாம் வச்சு அவங்களுக்கு இது பண்ணி அவங்க பையன்கிட்ட இங்க பாரு உங்க அம்மா உன்னை நல்லா தான் பாத்துக்கிறேன், உங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க, உங்க அம்மாவுக்கு என்ன ராணி மாதிரி இருக்கிறாங்க எங்க அப்படி சொல்லிட்டு இது பண்றாங்க. பையனும் பார்த்து அம்மா கிட்ட பேசி நாளெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டி அந்த டைம்ல கூட அந்த பாட்டிக்கு ரொம்ப நேரம் பேசிட்டாங்கன்னு அந்த பாட்டியை கிள்ளி நீ பேசாத போதும் குடு அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கிட்டு அந்த பாட்டி கட்டின அப்புறம் அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லாம சரி நான் அப்புறமா ஃபோன் பண்ற சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட இருந்து போனை கட் பண்ணிட்டு அந்த பாட்டி கிட்ட சொல்றாங்க நீ பேசினது போதும், இப்போ அந்த புடவையெல்லாம் அவுத்து மடிச்சு வெயி போதும், பழைய புடவை கட்டினே இது சொல்லிட்டு அந்த பாட்டியை வந்து ஒரு குளிக்க கூட விடாம அவங்கள அவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க. அந்த பாட்டி இதெல்லாம் பொறுத்துன்னு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்றப்ப இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு நாள் வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு நான் எப்பயாவது இந்த மாசத்துல வருவேன், ஃபோன் உனக்கு டவர் கிடைக்காதப்ப நானே வந்துடுவேன். அதே மாதிரி இவங்க வந்து பாட்டியை வெளியில படுக்க வச்சுட்டு இவங்கெல்லாம் உள்ள போய் பட்டு ஒரு நைட் தூங்கிடுறாங்க. அந்த நைட் வந்து அவங்க பையன் வந்து ஊர்ல இருந்து வராங்க. அந்த இடத்துக்கு வரும்போது வெளியில பார்த்தா அவங்க அம்மா பத்துன்னு இருக்காங்க. அந்த பாட்டிக்கு ரொம்ப அப்படியே கஷ்டமாயிடுச்சு. அதனால அவங்க பையனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த பாட்டியை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பையனை பார்த்தோன்னே. அதனால வெளியிலேயே அந்த பையனும் அவங்க அம்மா கூடயே படுத்துக்கிறாரு. அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துக்கினேன். அதுக்கப்புறமேட்டு அந்த பையன் வந்து காலையில விடுச்சோடனே ஒய்ஃப் வந்து எப்பவுமே கதவு திறந்து வெளியில ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுட்டு கோலமாவுலாம் கோலமாவு வச்சுட்டு அந்த பாட்டியை தான் கோலம் போட சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்னைக்கும் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த பாட்டியை வந்து ஒரு குச்சி வச்சுதான் எழுப்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆஸ்மா இருக்கு, அவங்க அழுக்கா இருக்காங்க, குளிக்க மாட்டாங்க சொல்லிட்டு அவங்க கிட்ட கூட போகாம குச்சி வச்சுதான் எழுப்புவாங்க. அதே மாதிரி குச்சி வச்சு எழுப்பும் போது அவங்க வீட்டுக்கார் பாத்துட்டாரு. அதுக்கப்புறமேட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கார் வந்து ஒரு கேமரா செட் பண்ணிட்டு வெளில போயிடுறாமா நீ இதுவும் பண்ணா பாக்குறேன் என்னதான் இவ பண்றா அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி அவங்களும் எல்லாமே பண்றாங்க. அந்த கேமரால எல்லாமே பாக்குறாங்க. அந்த பாட்டி தான் காலையில இருந்து வீடு பெருக்கிறதுல இருந்து வீடு துடைக்கிறதுல இருந்து எல்லாமே அந்த பாட்டி தான் பாக்குறாங்க. காய்கறி கூட அவங்கதான் கடைக்கு போய் வாங்கிட்டு வராங்க. எல்லாமே அவங்கதான் பண்றாங்க. இவங்க வீட்டுல வந்து ஜம்முன்னு உட்காந்துன்னு வர போறவங்களுக்கு அவங்க அம்மாக்கெல்லாம் அந்த பாட்டி வயசானவங்க அவங்களுக்கு 85 வயசு 85 வயசு ஆக போகுது.
அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க செய்கிறாங்க, அதெல்லாம் அவங்க தாங்கிக்காம இன்னும் நீ என்ன வேலையே செய்ய மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இன்னும் கஷ்டப்படுத்தி பேசுகிறாங்க. அந்த பாட்டியை வந்து அடிக்கிறாங்க. ஒரு வேளை ஒழுங்காக செய்யலை, சாம்பாரில் உப்பு இல்லைன்னா அந்த பாட்டியை அடிக்கிறாங்க, வீடு துடைக்கலைன்னா அடிக்கிறாங்க. அவங்க முடியாத வயசில் எவ்வளோ செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து அவங்க மருமகளுக்கு வந்து அடிச்சுட்டே இருக்காங்க. இதெல்லாம் அவங்க வீட்டுக்காரர் பார்த்துட்டு வந்து அவர் வீட்டுக்கு வந்து திட்டிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, உங்களால எங்க வீட்டுல இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா நீ போ, எங்க அம்மாவை எனக்கு எப்படி பாத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் போயிடுறாரு. அவரு போயிட்டு ஒருத்தவங்களை கூட்டிட்டு வர்றாரு. நீ வந்து எங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும், அவ சொல்றது கேட்க கூடாது, உங்களுக்கு சம்பளம் தர்றது நானு, நீ பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு திருப்பி வந்து வெளிநாட்டு போக வேண்டிய வேலையா இருக்கு. அதனால அவரு போயிடுறாரு. அவரு போன உடனே என்ன ஆயிட்டு, திருப்பி இவங்க வந்து அந்த வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, என் வீட்டுக்காரோட உங்களுக்கு நான் 2 மடங்கு சம்பளம் தரேன், எப்படியாவது இவங்களை சாவடிச்சிரு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு வந்து அவங்க வீட்டுக்காரரு வந்து அம்மா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி என்னம்மா இப்படி நீனும் இப்படி பண்ணா எப்படிமா, என் பையன் உன்னை தானே என்னை பார்த்துக்கு தானேம்மா சொல்லிட்டு போனா அப்படி சொல்லிட்டு இந்த அம்மா வேலை செய்ய வந்தவங்களும் என்ன பண்றாங்க, உன் பையன் என்னை பார்த்துக்குதான் சொன்னா, உன் பையனோட அதிகமா உன்னோட மருமக எனக்கு சம்பளம் கொடுக்குறா, அதனால நான் வந்து உன் மருமக சொல்றதா கேட்பேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் இந்த பாட்டி வந்து என்ன சொல்றாங்க, நான் வந்து அவங்க பையன் இன்னொரு வாட்டி வரும்போது அவங்க பையன்கிட்ட எதுவுமே தெரியல, அவங்க நல்லா பாத்துக்கிற மாதிரி அவங்களும் நடிக்கிறாங்க. உடனே வந்து அந்த அம்மா வந்து சொல்றாங்க, அதாவது அந்த அம்மா வந்து பையன் இங்க வந்தோடனே சொல்றாங்க பையன்கிட்ட, இந்த மாதிரி நீ வந்து என்னை இவங்களை பார்த்துக்க விட்டு போனேன், இவங்க நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, இருந்தாலும் நான் வந்து என் பழைய வீட்டுக்கே போயிடுறேன், எனக்கு அந்த வீடை வாடகைக்காவது எடுத்துக்கொடு, நான் வேலை செஞ்சாவது நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவோம். அவங்க அம்மாவுக்கு ஒரு வேலையை எடுத்து கொடுத்து அந்த பாட்டி அவங்க வீட்டிலேயே விட்டு போறாங்க. அந்த பாட்டி வந்து அவங்களே கஷ்டப்பட்டு அவங்களே சம்பாதிச்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாம கொஞ்சம் காசு வேற அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, அவங்க இறந்துடுறாங்க அந்த வீட்லயே. அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கவங்கலாம் அவங்க மருமகள் போன் வச்சு சொல்றப்ப அவங்க பையன் வந்து இந்த மாதிரி பண்ணி ஒரு நாள் அந்த பாட்டி வந்து காசுலாம் சேர்த்து வைக்கிறாங்க. அதை வந்து இந்த பையன் எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறான். அப்ப அந்த அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையால ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுது. அதனால அவங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் காசு இல்லை, ஏன்னா 1 மாசமா அவர் இங்கதான் இருக்காரு, காசு இல்லை. அவங்க ஒய்ஃப் கிட்டயும் காசு இல்லை. அதனால என்ன பண்றாருன்னா, அவரு வந்து அந்த அம்மா எடுத்து வச்சிருந்த காசை தான் அந்த நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கொடுத்து அவங்க ஒய்ஃப்க்கு அதாவது அந்த வியாதி இப்ப சரி பண்ணா அவங்களால வாழவே முடியாது அப்படி சொல்லிட்டு இது பண்றாங்க. அந்த காசை கொடுத்ததுனாலதான் அந்த டைம்ல அந்த காசு கிடைக்கலன்னா அவ்வளவுதான், அவங்க உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாக்டர் அப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க, உனக்கு எது இவ்வளோ காசு, உங்ககிட்ட காசே இல்லை சொன்னி, உனக்கு எது இவ்வளோ காசு? அப்பா அவரு சொல்றாரு, நீ எங்க அம்மாவை சாவடிக்கணும்னு நினைச்சியே, எங்க அம்மா இதெல்லாம் வந்து உனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் தான் சேர்த்து வச்சிருக்காங்க, நீ அப்ப அவங்க போட்டு இந்த பிச்சையில தான் நீ வாழ்ற அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுக்கார் சொல்றாரு. இனிமேலாவது வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னா நீ இப்படிதான் இருப்ப, உன்னை யாராலையுமே கடவுளால கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கடவுள் மாதிரி எங்க அம்மா தான் வந்து உனக்கு காசு கொடுத்து காப்பாத்திருக்காங்க, அவங்க இல்லைன்னா கூட அவங்க காசு உனக்காக ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பழைய ஒருத்தவங்க வேலை செய்யறதுக்காக வச்சாங்களா, அந்த டைம்ல வந்து அவங்களுக்கும் வந்து பாப்பா வயிற்றுல இருக்கு, அவங்களுக்கும் பிரசவ வலி வந்துச்சு. இந்த பாட்டி சேர்த்து வச்சு இந்த பாதி காசை தான் அவங்களுக்கும் கொடுத்து இது பண்றாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, எது உனக்கு இவ்வளவு காசுப்பா, பாதிதான் இருக்கு சொன்னேன், என்ன பண்றது அப்படி கேக்குறாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, நீ ஒருத்தவங்க வீட்டுக்கு வேலைக்கு போனியே, அவங்க தான் உனக்காக பாதி காசு கொடுக்குறாங்க. அப்ப திருப்பி அந்த அண்ணா கிட்ட போய் கேக்குறப்ப அந்த அண்ணா சொல்றாங்க, எங்க அம்மா சேர்த்து வச்ச காசு தாமா இது, அதனால உனக்கு பாதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ நான் தான் அம்மாவை நானும் ஒழுங்கா பாத்துக்கல, என்னை மன்னிச்சிருங்க சொல்லிட்டு அவங்க காலில் விழுறாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆசிரமம் வைக்கிறாங்க அந்த பாட்டியோட பேர்ல ஒரு ஆசிரமம் வச்சு அந்த பாட்டிக்காகவே எல்லா பூஜையும் பண்ணி அதுல இருந்து பெரியவங்களாம் அந்த ஆசிரமத்துல வச்சு அவங்களோட மருமக பாத்துக்கிறாங்க. நம்ம ஆண்ட்ரியா ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்கள மண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவங்க மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மேரி ரஃபியா வந்து கதை சொல்லிருக்காங்க. சோ அந்த கதை, அதாவது இயல் 2ல ஒரு கதை இருக்கு, அந்த கதையை வந்து இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அது வந்து நானும் ஒரு புக் எழுதியிருக்கேன், அதை பத்தி நான் கொஞ்சம் கன்க்ளூஷன்ல பேசுறேன். சரி, கதை கேட்க போலாமா? என் பேர் மேரி ரஃபியா, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து சென்னை மயிலாப்பூர் சாந்தோம் டுமிங்குப்பத்திலேருந்து பேசுகிறேன். நான் வந்து இப்போ சொல்ல போகிற கதை பேர் வந்து சிங்கராஜா அப்படிங்கிற ஒரு கதை. அந்த கதையில் பெரிய சிங்கமா, அதாவது ஒரு ராஜாவா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கம் வந்து இறந்து போனதுக்கப்புறம் அதோடைய குட்டி தான் வந்து சின்ன சிங்கமாக இருக்கணும் அப்படின்ட்டு
அந்த பெரிய சிங்கராஜா வந்து ஆசைப்பட்டுச்சு. அதுக்காக வந்து அந்த சின்ன சிங்கராஜாவை வந்து தேர்வு செஞ்சாங்க. அப்போ அந்த சின்ன சிங்கராஜா வந்து ஒரு ஒரு 5-6 அமைச்சர்கள் வந்து தேர்வு செய்யணும். அதுக்காக மான், காக்கா, சிங்கம் இல்ல புலி, சிறுத்தை, அப்புறம் வந்து கிளி அப்படின்னு 5 விலங்குகளும் 2 பறவைகளும் இது பண்ணாங்க, தேர்வு செஞ்சாங்க. தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒருத்தருக்கும் ஒரு பதவி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாட்டுக்காக இசைக்காக வந்து காக்காவை வந்து தேர்வு செஞ்சாங்க. காக்காவை தேர்வு செஞ்சப்போ காக்கா சொல்லிச்சான், இந்த மாதிரி நான் வந்து காக்கான்னு தான் கத்த தெரியும், எனக்கு வந்து பாடலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா சிங்கராஜா சொன்னாரா, உனக்கு காக்கான்னு கத்த தெரியும், பாடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜா சொன்னாராம். அதுக்கு காக்கா சொல்லிச்சான், சரி நான் வந்து அமைச்சரா இருக்கிறேன், பாட்டு அமைச்சரா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் மான் வந்து எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கு அமைச்சரா போட்டாங்களாம். அதுக்கு மான் சொல்லிச்சான், நான் வந்து இது என்னைய யாருன்னா பாதுகாக்கணும், நானே எப்பவுமே எல்லாருக்கும் பயந்து ஓடுவேன், சிங்கம் புலி கரடி எல்லாத்துக்கும் பயந்து நான் ஓடுவேன், நான் எப்படி பாதுகாக்க முடியும் அப்படி சொன்னதுக்கு சிங்கராஜா சொன்னாராம், நீ சூப்பரா ஓடுறியே, அப்ப நீ வந்து யாருன்னா ஆபத்துல இருந்தா நீ வந்து காப்பாத்தலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜா சொன்னாரு. அதுக்கு மான் சொல்லிச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து அமைச்சரா இருந்துச்சான். அதுக்கப்புறம் சிறுத்தைக்கு வந்து ஓட்டப்பந்தயத்துக்கு வந்து மினிஸ்டரா போட்டுச்சான். அதுக்கு சிறுத்தை வந்து நல்லா ஓடுங்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் புலிய வந்து உணவுத்துறை அமைச்சரா போட்டுச்சான். உணவுத்துறைக்கு வந்து புலி சொல்லிச்சான், இந்த மாதிரி நான் வந்து எல்லாரையும் வந்து வேட்டையாடி சாப்பிடுவேன், எனக்கு எதுக்கு இந்த பட்டத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு வந்து சிங்கராஜா சொன்னாராம், நீ வந்து எல்லா இடத்துக்கும் ஓடுற, அதுவும் இல்லாம எல்லாரையும் வந்து இது பண்ற, துரத்த போறல, அப்ப நீ வந்து அவங்க போறப்ப நீயும் பின்னாடி ஓடும்போது மரங்கள், அந்த மரத்துல இருக்கிற பழங்கள் எல்லாம் பாக்குறல, அப்ப அத வந்து நீ வந்து எல்லாருக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் காமிச்சு கொடுக்கலாம், குரங்குகள் அதுக்கு கிட்ட எல்லாம் வந்து அதை பறிச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நீ சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து மினிஸ்டரா போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளிய வந்து மியூசிக்காக போட்டாங்களாம், பாட்டு இல்லாம மியூசிக்காக போட்டாங்களாம், மியூசிக் வாசிக்கிறதுக்காக. அதுக்கு கிளி வந்து ஓகே சொல்லிச்சான். அதோட இந்த மினிஸ்டர்கள் எல்லாரையும் வந்து தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் போக 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 எல்லா மினிஸ்டரும் கரெக்டா அவங்கவுங்க வேலையை பார்த்து எல்லா வேலையும் செஞ்சாங்களா. இதோட என்னோட கதையை முடிச்சுக்கிறேன். நான் வந்து ரூட் சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்டோட பிரதம மந்திரியா இருக்கேன். என் பேரு மேரி ரஃபியா. அவங்க மேரி ரபியா இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்கல்ல. அவங்கள வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவங்க மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் யார் கதை சொல்றான்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு புக் எழுதிருந்தேன் அப்படின்றது அது ஏதாவது மேரி ரபியோட இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருப்பேன், அந்த பார்ட்ல சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பார்ட்ல வந்து நான் ஒரு புக் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது என்ன அப்படின்றது வந்து அந்த புக்கும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அது டாபிக் நான் உங்களுக்கு சொல்றேன். த மேஜிக்கல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலம் புத்தகம், அதாவது இங்கிலீஷ் புக் எழுதியிருக்கேன். கொஞ்சம் சின்னதுதான், காமிக் புக் மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஓவியம் வடிவம் எல்லாமே வந்து நம்மளோட ஏஐ கிட்ட தான் கேட்டேன். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்து அப்படின்றதுனால ஒரு புக்காக நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் வந்து படிக்கணும்னு ஆர்வமாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கதை சொல்ல போகிறது யாரும் தெரியுமா? பேர் ஆண்ட்ரியா. நான் போன தடவை அவங்களோட பேரை நான் வந்து சஸ்பென்ஸாக வச்சு லாஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த தடவை அப்படிலாம் கிடையாது. ஆண்ட்ரியா தான் திருப்பியும் கதை சொல்ல போகிறாங்க. அவங்க சொல்லியிருந்தேன் இல்லையா, 3-4 கதை சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்கு கதை, ரொம்ப பெரிய கதை வேறு. ஸோ வாங்கங்க
நம்ம கதை கேட்க போலாம். ஆக்சுவலி இந்த தடவை ரொம்ப சூப்பரா கதை சொல்லியிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அப்போ லாஸ்ட்ல சொல்றேன். நான் அவங்களோட பேரை நான் லாஸ்ட்ல சொல்றேன். சரி வாங்க கதை கேட்க போலாம். இப்போ நான் ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. இது எல்லாரும் கேட்க வேண்டிய கதை. இப்போ ஒரு அப்பா சொல்றாரு, அவங்க பொண்ணை நல்லா ஒரு ஸ்கூல் காமிச்சு அந்த பொண்ணை படிக்க வைக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு மிஸ் சொல்றாங்க, நீ பாத்ரூம் அடைச்சிட்டு இருக்க, அதை போய் கிளீன் பண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த மிஸ் சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா ஆயிடுது. அதனால அந்த பொண்ணை டெய்லி இதே மாதிரி ஒரு விஷயமா சொல்லி அந்த பொண்ணை இது பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப ஹர்ட் பண்றாங்க. அந்த பொண்ணால இதை தாங்க முடியல. அதனால அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாரு. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நீங்க செய்யற வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா சொல்றாரு, இந்த வேலையா செய்ய போற, இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை படிக்க வைக்கிறேன். இந்த அதாவது அது என்ன வேலைன்னா, இப்ப இறந்து போனவங்களாம் அந்த சாம்பல்லாம் எடுத்து தனியா இது பண்ணுவாங்கல்ல, அந்த வேலை. அதை அவங்க அப்பா சொல்லுவாரு, என்னோட பாட்டன் முப்பாட்டன் இவங்கெல்லாம் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. ஆனா நான் இந்த கொம்புக்கு பதிலா நான் உனக்கு படிப்பு புத்தகத்தை உன் கையில கொடுத்துருக்கேன். நீ படிச்சு அதுல எப்படி முன்னேறது பாக்கணும் அப்படி சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்லும், என்ன ஸ்கூல்ல இந்த மாதிரி சொல்றாங்க, உங்க அப்பா காவா எடுப்பாருல, நீயும் என்ன கதை நடுவுல நின்றுச்சு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஒரு சின்ன கேப் விட சொல்லியிருந்தேன் நான் தான். அதுல ஒரு சஸ்பென்ஸ் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. அவங்க அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. அவன் என்ன சொல்லியிருப்பா, படிச்சேன், படிக்கணும், நான் இன்னும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லுவா, என்ன சொல்ல போறா, வாங்க கதை கேட்டுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நடுவுல நீங்க என்ன ஷோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அதாவது என்ன ஆடியோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, திருமதி அமலா தாமஸ் படைப்பாளிகள் 2025 பெருவிழா வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல் தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஸ்ருதி கீர்த்தி. இது எபிசோட் நம்பர் 64. ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய அமலா தாமஸ் வழங்குகின்ற ஷோ தான் இது. ஸோ வாங்க கதைக்கு கண்டினியூ பண்ணலாம். அந்த அப்பா கிட்ட பொண்ணு போய் சொல்லும் போது அப்பா உடனே சொல்றாரு, சரிம்மா நான் போய் அந்த பையன் வீட்டில் பேசுறேன் அப்படி சொல்லும் போது அந்த பொண்ணும் போய் பையன் வீட்டை காமிக்கிறான். அப்போ அவங்க அப்பா போய் பேசும்போது பையன் வீட்டில் எல்லாருமே நல்லதாங்க தான் இருக்காங்க. அதனால கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவள் இன்னும் நல்லா படிக்கிறா. அவளுக்குன்னு ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தைய இன்னும் நல்லா படிக்க வைக்கிறா. படிக்க வச்சு அவளோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோண்டு வீட்டில் இருக்காங்க. அதாவது ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்குமே. அப்படி இருந்தவ இப்போ எப்படி இருக்கான்னா, ஒரு ஐடி கம்பெனிக்கே அவள் தான் ஹெட்டாக இருக்கா. ஸோ எப்போவுமே படிப்பு அப்படின்றத நம்ம கையில் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி யாரையும் குறைச்சி எடை போடக்கூடாது. எல்லாரையுமே தாழ்ந்தோம், இவங்க இந்த ஜாதி அந்த ஜாதின்னு எதுவுமே, அதாவது காஸ்ட் ரிலீஜன் எதுவுமே பார்க்காம எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும் அப்படின்றத இந்த கதை. ஆக்சுவலி உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கதை சொல்லும் போது. ஸோ அவங்களோட பேர் ஆண்ட்ரியா. அவங்க அழகா கதை சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவங்க மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் யார் கதை சொல்றான்னு கேட்போம். வாங்க. போன தடவை மேரி டஃபியா சொல்லியிருந்தாங்க கதை. இந்த தடவை மேரி ரியா தாங்க கதை சொல்ல போறது. அவங்க ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவங்க சொன்ன கதை ரொம்ப அற்புதமா பிடிச்சிருந்தது. சோ கேளுங்களேன். வணக்கம், நான் மேரி ரியா. என் பேரு மேரி ரியா. நான் சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்ல இருந்து வரேன். என்னோட இது நான் எந்த அமைச்சர்னா நீர் அமைச்சர்னா ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு 2 பூனையும் ஒரு குரங்கு இருந்துச்சு. அந்த பூனைங்க ஒரு ரொட்டி எடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் கூட உனக்கு கொஞ்சம் எடுத்துக்கலான்ட்டு சண்டை போட்டு இருந்தாங்க. அப்ப அந்த குரங்கு சொல்லிச்சு, கொடுங்க நான் 2 பேருக்கு சமமா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாதி ஒன்னுத்துல அதிகமா உனக்கு கம்மியா பிரிச்சு கொடுத்துச்சு. அப்ப ஒரு பூனை சொல்லிச்சு, எனக்கு மட்டும் கம்மியா தரேன்னுப்போ அந்த பூனை குரங்கு சொல்லிச்சு, சரி கொடுங்க நான் 2த்தையும் சமமாக்கி தரேன். பாதி சாப்பிட்டு கொடுத்துச்சு. திரும்பி இது மட்டும் சின்னதா இருக்கு, அது பெருசா இருக்கு. அதே மாதிரி நிறைய வாட்டி நடந்தப்போ லாஸ்ட் வாட்டி அது நடக்கும் போது ரொம்ப சின்னதா, அவனுக்கு மட்டும் பெருசா இருக்கு எனக்கு சின்னதா இருக்குன்ட்டு கேட்கும் போது ஃபுல்லா சாப்பிட்டுச்சு இது குரங்கு. அப்புறமா சொல்லுது, அப்புறமா போயிடுச்சு. அப்புறம் பூனைங்க நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டு யோசிச்சிருந்தாங்க. The moral of the story is பகிர்ந்து நம்ம இது பண்ணிக்கணும். ஷைன் நம்ம மேரி ரியா ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்கல்ல.
அவங்களிடம் வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவங்க மேலும் மேலும் எப்படி கதை சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு நம்ம ஆர்வமாக இருக்கோம் இல்லையா? ஸோ அவங்க மேலும் மேலும் கதை சொல்லணும் அப்படின்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். வாங்க அங்கே நெக்ஸ்ட் யார் பார்லிமெண்ட்லேருந்து கதை சொல்ல வரான்னு பார்ப்போம். இப்போ கதை சொல்ல போகிறது யாருன்னு தெரியுமா? பேர் ஆண்ட்ரியா. அவங்க சின்ன வீட்டில் இருக்க பாட்டியை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டுட்டார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கதை கேட்க போகலாம். என் பேர் ஆண்ட்ரியா. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கே நம்ம சாந்தோம்ல இருக்க ரூட் சில்ட்ரன் பார்லிமெண்ட்ல இருந்து பேசுகிறேன். நான் வேலை வாய்ப்பு துறை அமைச்சராக இருக்கேன். நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையில் ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க சின்ன வீட்டில் தான் இருக்காங்க. அந்த பாட்டிக்கு ஒரு பிள்ளை இருக்காங்க. அந்த பாட்டியோட பையன் அந்த பாட்டி கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணி அந்த பையனை படிக்க வச்சு அவரை வேலைக்கு அமிச்சு இப்போ அவர் கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ அந்த ஒய்ஃபோட வீட்டில் தான் அந்த பையன் இருக்காரு. இப்போ பாட்டியும் அங்கே கூட்டின்னு போயிடுறாங்க. கூட்டின்னு போன உடனே ஒய்ஃப்க்கு இந்த அம்மாவை பிடிக்காது. அதனால இந்த பாட்டியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதான் அவங்களோட நோக்கம். அதுவும் இல்லாம இந்த பாட்டியை எப்படியாவது சாவடிச்சிடணும் அப்படின்றது அந்த பாட்டி பேர்ல நிறைய சொத்து இருக்கு. அதனால அந்த ஆசையிலே இவங்க இப்பெல்லாம் பண்றாங்க. இது ஒரு நாள் அந்த பையன் ஊருக்கு போகணும். வேலை வெளியூர்ல இருக்கிறதுனால அந்த பையன் ஊருக்கு போய் ஆகணும். அதனால இந்த பொண்ணு அதாவது அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஊருக்கு போகணுமா, என் அம்மாவை நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படி சொல்றாங்க. அப்ப இந்த ஒய்ஃப் அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி சரி சரி அப்படி சொல்லிட்டு பேசுறாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் போன உடனே அவங்க ஹஸ்பண்ட் வாயில சொல்லிட்டு அவங்க அம்மாவை பாத்துக்கலாம் சொல்லிட்டு போறாங்க. போன உடனே என்ன பண்றாங்க, இந்த ஒய்ஃப் எல்லா வேலையும் அந்த பாட்டியை தான் வாங்குறாங்க. இந்த ஒய்ஃப்க்கு ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு. எல்லா வேலையும் அந்த பாட்டியை தான் வாங்குறாங்க. இந்த பாட்டி சரி என்ன பண்றது, என் பையன் வேற இல்லை, செஞ்சுதான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு இந்த பாட்டியும் மன கஷ்டத்தோட செய்யறாங்க. அப்படியே செஞ்சுட்டே இருக்கும்போது பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியாம ஆயிடுது. உடம்பு சரியாம ஆனோடனே பாட்டி என்னால முடியலமா அப்படி சொல்றாங்க. அவங்களுக்கு ஆஸ்மா இருக்கு. அவங்களால முடியல அப்படி சொல்லும் போது திடீர்னு ரொம்ப மூச்சு இழுக்க ஆரம்பிச்சுது. அதனால ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போவா இல்லாம அவங்க அதாவது ஏதோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டுல இருந்து அவங்க ரோட்ல யாரையோ பார்த்திருப்பாங்க. அவங்க வீட்டுக்கார சைட்ல இருந்து அவங்கள பார்த்து அவங்கள ரோட்ல விழுந்துட்டு இருப்பாங்க. மூச்சு திணறால அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைலாம் வாங்கி கொடுத்து வீடு எங்க கேட்டு வீட்டுல விட்டு போறாங்க. ஆனா இந்த மருமக கண்டுக்காம சரி வெளியே படு அப்படி சொல்லிட்டு அவங்க பாப்பாவுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வெளியிலேயே படுக்க வைக்கிறாங்க. வெளியிலேயே திண்ணையிலேயே படுக்க வச்சுறாங்க. அவங்க செம்மையா கொசு கடிக்கும். அந்த பாட்டி மாத்திரை சாப்பாடு எதுவுமே அவங்களுக்கு சரியா போட மாட்டாங்க. சாப்பாடு அவங்க வீட்டுல ஒரு டாக் இருக்கும். அந்த டாகுக்கு வைக்கிற தட்டுல தான் அந்த பாட்டிக்கும் வச்சு கொடுப்பாங்க. அந்த பாட்டி என்ன பண்றது, வயிறு பசிக்காக அவங்களும் அதை சாப்பிட்டுறாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க பையன் ஃபோன் பண்ணி எங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும் போது நல்லா தான் இருக்காங்க, எங்க அம்மாவை நான் பார்க்கணும், வீடியோ கால் பண்ண அப்படி சொல்லும் போது அவங்க மனசாட்சியெல்லாம் கடவுள் வெளில புது புடவைலாம் அந்த பாட்டிக்கு எடுத்துக்கிட்டு கட்ட சொல்லி அந்த பாட்டியை உட்கார வச்சு நல்ல பொட்டு பூலாம் வச்சு அவங்களுக்கு இது பண்ணி அவங்க பையன்கிட்ட இங்க பாரு உங்க அம்மா உன்னை நல்லா தான் பாத்துக்கிறேன், உங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க, உங்க அம்மாவுக்கு என்ன ராணி மாதிரி இருக்கிறாங்க எங்க அப்படி சொல்லிட்டு இது பண்றாங்க. பையனும் பார்த்து அம்மா கிட்ட பேசி நாளெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டி அந்த டைம்ல கூட அந்த பாட்டிக்கு ரொம்ப நேரம் பேசிட்டாங்கன்னு அந்த பாட்டியை கிள்ளி நீ பேசாத போதும் குடு அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கிட்டு அந்த பாட்டி கட்டின அப்புறம் அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லாம சரி நான் அப்புறமா ஃபோன் பண்ண சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட இருந்து போனை கட் பண்ணிட்டு அந்த பாட்டி கிட்ட சொல்றாங்க, நீ பேசினது போதும், இப்போ அந்த புடவையெல்லாம் அவுத்து மடிச்சு வெயி போதும், பழைய புடவை கட்டினே இது சொல்லிட்டு அந்த பாட்டியை ஒரு குளிக்க கூட விடாம அவங்கள அவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க. அந்த பாட்டி இதெல்லாம் பொறுத்துன்னு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்றப்ப இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு, நான் எப்பயாவது இந்த மாசத்துல வருவேன், ஃபோன் உனக்கு டவர் கிடைக்காதப்ப நானே வந்துடுவேன். அதே மாதிரி இவங்க பாட்டியை வெளியில படுக்க வச்சுட்டு இவங்கெல்லாம் உள்ள போய் படுத்து ஒரு நைட் தூங்கிடுறாங்க. அந்த நைட் அவங்க பையன் ஊர்ல இருந்து வராங்க. அந்த இடத்துக்கு வரும்போது வெளியில பார்த்தா அவங்க அம்மா பத்துன்னு இருக்காங்க. அந்த பாட்டிக்கு ரொம்ப அப்படியே கஷ்டமாயிடுச்சு. அதனால அவங்க பையனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த பாட்டியை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பையனை பார்த்தோன்னே. அதனால வெளியிலேயே அந்த பையனும் அவங்க அம்மா கூடயே படுத்துக்கிறாரு. அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துக்கினேன். அதுக்கப்புறமேட்டு அந்த பையன் காலையில விடுச்சோடனே ஒய்ஃப் எப்பவுமே கதவை திறந்து வெளியில ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுட்டு கோலமாவுலாம் தொடப்பம் கோலமாவு வச்சுட்டு அந்த பாட்டியை தான் கோலம் போட சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்னைக்கும் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த பாட்டியை ஒரு குச்சி வச்சுதான் எழுப்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆஸ்மா இருக்கு, அவங்க அழுக்கா இருக்காங்க, குளிக்க மாட்டாங்க சொல்லிட்டு
அவங்க கிட்ட கூட போகாம குச்சி வச்சுதான் எழுப்புவாங்க. அதே மாதிரி குச்சி வச்சு எழுப்பும் போது அவங்க வீட்டுக்கார் பாத்துட்டாரு. அதுக்கப்புறமேட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கார் வந்து ஒரு கேமரா செட் பண்ணிட்டு வெளில போயிடுறாமா, நீ இதுவும் பண்ணா பாக்குறேன் என்னதான் இவ பண்றா அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்களும் எல்லாமே பண்றாங்க. அந்த கேமரால எல்லாமே பாக்குறாங்க. அந்த பாட்டி தான் காலையில இருந்து வீடு பெருக்கிறதுல இருந்து வீடு துடைக்கிறதுல இருந்து எல்லாமே அந்த பாட்டி தான் பாக்குறாங்க. காய்கறி கூட அவங்கதான் கடைக்கு போய் வாங்கிட்டு வராங்க. எல்லாமே அவங்கதான் பண்றாங்க. இவங்க வீட்டுல வந்து ஜம்முன்னு உட்காந்துன்னு வர போறவங்களுக்கு அவங்க அம்மாக்கெல்லாம் அந்த பாட்டி வயசானவங்க, அவங்களுக்கு 85 வயசு 85 வயசு ஆக போகுது. அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க செய்யறாங்க. அதெல்லாம் அவங்க தாங்கிக்காம இன்னும் நீ வேலையே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இன்னும் கஷ்டப்படுத்தி பேசுறாங்க. அந்த பாட்டியை வந்து அடிக்கிறாங்க. ஒரு வேளை ஒழுங்கா செய்யல, சாம்பார்ல உப்பு இல்லைன்னா அந்த பாட்டியை அடிக்கிறாங்க, வீடு துடைக்கலன்னா அடிக்கிறாங்க. அவங்க முடியாத வயசுல எவ்வளோ செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து அவங்க மருமகளுக்கு வந்து அடிச்சுட்டே இருக்காங்க. இதெல்லாம் அவங்க வீட்டுக்காரர் பார்த்துட்டு வந்து அவர் வீட்டுக்கு வந்து திட்டிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, உங்களால எங்க வீட்டுல இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா நீ போ, எங்க அம்மாவை எனக்கு எப்படி பாத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் போயிடுறாரு. அவரு போயிட்டு ஒருத்தவங்களை கூட்டிட்டு வர்றாரு. நீ வந்து எங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும், அவ சொல்றது கேட்க கூடாது, உனக்கு சம்பளம் தர்றது நானு, நீ பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு திருப்பி வந்து வெளிநாட்டு போக வேண்டிய வேலையா இருக்கு. அதனால அவரு போயிடுறாரு. அவரு போன உடனே என்ன ஆயிடுது, திருப்பி இவங்க வந்து அந்த வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, என் வீட்டுக்காரோட உனக்கு நான் 2 மடங்கு சம்பளம் தரேன், எப்படியாவது இவங்களை சாவடிச்சிரு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு வந்து அவங்க வீட்டுக்காரரு வந்து அம்மா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி என்னம்மா இப்படி நீனும் இப்படி பண்ணா எப்படிமா, என் பையன் உன்னை தானே என்னை பாத்துக்கு தானேம்மா சொல்லிட்டு போனா அப்படி சொல்லிட்டு இந்த அம்மா வேலை செய்ய வந்தவங்களும் என்ன பண்றாங்க, உன் பையன் என்னை பாத்துக்குதான் சொன்னா, உன் பையனோட அதிகமா உன்னோட மருமக எனக்கு சம்பளம் கொடுக்குறா, அதனால நான் வந்து உன் மருமக சொல்றதா கேட்பேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் இந்த பாட்டி வந்து என்ன சொல்றாங்க, நான் வந்து அவங்க பையன் இன்னொரு வாட்டி வரும்போது அவங்க பையன்கிட்ட எதுவுமே தெரியல, அவங்க நல்லா பாத்துக்கிற மாதிரி அவங்களும் நடிக்கிறாங்க. உடனே வந்து அந்த அம்மா வந்து சொல்றாங்க, அதாவது அந்த அம்மா வந்து பையன் இங்க வந்தோடனே சொல்றாங்க பையன்கிட்ட, இந்த மாதிரி நீ வந்து என்னை இவங்களை பாத்துக்க விட்டு போனேன், இவங்க நல்லாதான் பாத்துக்கிறாங்க, இருந்தாலும் நான் வந்து என் பழைய வீட்டுக்கே போயிடுறேன், எனக்கு அந்த வீடை வாடகைக்காவது எடுத்துக்கொடு, நான் வேலை செஞ்சாவது நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு ஒரு வேலையை எடுத்து கொடுத்து அந்த பாட்டி அவங்க வீட்டிலேயே விட்டு போறாங்க. அந்த பாட்டி வந்து அவங்களே கஷ்டப்பட்டு அவங்களே சம்பாதிச்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாம கொஞ்சம் காசு வேற அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, அவங்க இறந்துடுறாங்க அந்த வீட்லயே. அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கவங்கலாம் அவங்க மருமகளுக்கு போன் வச்சு சொல்றப்ப அவங்க பையன் வந்து இந்த மாதிரி பண்ணி ஒரு நாள் அந்த பாட்டி வந்து காசுலாம் சேர்த்து வைக்கிறாங்க. அதை வந்து இந்த பையன் எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறான். அப்ப அந்த அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையால ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுது. அதனால அவங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் காசு இல்லை, ஏன்னா 1 மாசமா அவர் இங்கதான் இருக்காரு, காசு இல்லை. அவங்க ஒய்ஃப் கிட்டயும் காசு இல்லை. அதனால என்ன பண்றாருன்னா, அவரு வந்து அந்த அம்மா எடுத்து வச்சிருந்த காசை தான் அந்த நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கொடுத்து அவங்க ஒய்ஃப்க்கு அதாவது அந்த வியாதி இப்ப சரி பண்ணா அவங்களால வாழவே முடியாது அப்படி சொல்லிட்டு இது பண்றாங்க. அந்த காசை கொடுத்ததுனாலதான் அந்த டைம்ல அந்த காசு கிடைக்கலன்னா அவ்வளவுதான், அவங்க உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாக்டர் அப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க, உனக்கு எது இவ்வளோ காசு, உங்ககிட்ட தான் காசே இல்லை சொன்னியே, உனக்கு எது இவ்வளோ காசு? அப்பா அவரு சொல்றாரு, நீ எங்க அம்மாவை சாவடிக்கணும்னு நினைச்சியே, எங்க அம்மா இதெல்லாம் வந்து உனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் தான் சேர்த்து வச்சிருக்காங்க, நீ அப்ப அவங்க போட்டு இந்த பிச்சையில தான் நீ வாழ்ற அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுக்கார் சொல்றாரு. இனிமேலாவது வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னா நீ இப்படிதான் இருப்ப, உன்னை யாராலையுமே கடவுளால கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கடவுள் மாதிரி எங்க அம்மா தான் வந்து உனக்கு காசு கொடுத்து காப்பாத்திருக்காங்க, அவங்க இல்லைன்னா கூட அவங்க காசு உனக்காக ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பழைய ஒருத்தவங்க வேலை செய்யறதுக்காக வச்சாங்களா, அந்த டைம்ல வந்து அவங்களுக்கும் வந்து பாப்பா வயிற்றுல இருக்கு, அவங்களுக்கும் பிரசவ வலி வந்துச்சு. இந்த பாட்டி சேர்த்து வச்சு இந்த பாதி காசை தான் அவங்களுக்கும் கொடுத்து இது பண்றாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, எது உனக்கு இவ்வளவு காசுப்பா, பாதிதான் இருக்கு சொன்னா என்ன பண்றது அப்படி கேக்குறாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, நீ ஒருத்தவங்க வீட்டுக்கு வேலைக்கு போனியே, அவங்க தான் உனக்காக பாதி காசு கொடுக்குறாங்க. அப்ப திருப்பி அந்த அண்ணா கிட்ட போய் கேக்குறப்ப அந்த அண்ணா சொல்றாங்க, எங்க அம்மா சேர்த்து வச்ச காசு தாமா இது, அதனால உனக்கு பாதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ நான் தான் அம்மாவை நானும் ஒழுங்கா பாத்துக்கல, என்னை மன்னிச்சிருங்க சொல்லிட்டு அவங்க காலில் விழுறாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆசிரமம் வைக்கிறாங்க அந்த பாட்டியோட பேர்ல ஒரு ஆசிரமம் வச்சு அந்த பாட்டிக்காகவே எல்லா பூஜையும் பண்ணி அதுல இருந்து பெரியவங்களாம் அந்த ஆசிரமத்துல வச்சு அவங்களோட மருமக பாத்துக்கிறாங்க. நம்ம ஆண்ட்ரியா ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்கல்ல. அவங்களும் மண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவங்க மேலும் மேலும் கருத்து சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் யாரும் கருத்து சொல்றது இல்லை, ஏன்னா வந்து இதோட லாஸ்ட் கதை இதோட முடிய போகுது.
ஸோ இது வந்து அப்படியே முடிச்சுக்கலாம். இந்த எபிசோட் அதோட முடிய போகுது. ஸோ கன்க்ளூஷன் அப்படியே கொடுத்துருவா. திருமதி எம்எல்ஏ தாமஸ் படைப்பாளிகள் 2025 பெருமையுடன் வழங்கும் மண்ணத்து பூச்சிகளில் பாட்காஸ்ட் சேனல் தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஸ்ருதி கீர்த்தி. இது எபிசோட் நம்பர் 64. ஸோ இந்த எபிசோட் இதோட முடியுதுங்க. இந்த எபிசோட ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்பாட்டிஃபைல பாக்குறீங்களா, ஃபாலோ பண்றீங்க.